தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/11/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு கூறும் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், நாம் நீதிமான்களாக வாழ வேண்டும். உலகத்தில் வாழும்போது நீதிமானாக வாழ்வது மிகவும் கடினமான காரியம். பிரியமானவர்களை, நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். பிறருக்கு நாம் கனவில் கூட துரோகம் செய்யக்கூடாது, அவர்களை பற்றி பிறரை பற்றி குறையாக நினைக்கக்கூடாது என்றெல்லாம் நாம் மிகவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்மை அனுதினமும் ஆயத்தப்படுத்தி கொண்டுதான் இருப்போம். ஆனால் நம்மையும் அறியாமல் நம்முடைய நண்பர்களோ அல்லது பிறருடைய பேச்சையோ நாம் கேட்கும் பொழுது நம்மை அறியாமலே நாம் பரிசுத்தத்தை விட்டு விலகி அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் கர்த்தரை துக்கப்படுத்தி விடுகின்றோம். அப்படித்தானே பிரியமானவர்களே? ஆனால் நாம் அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டும். யாரு பிறரை பற்றி என்ன குறை கூறினாலும் நாம் அதை மனதில் வைக்கக்கூடாது. அவர்களுக்கு பரிந்து பேசி நாம் பாவம் செய்யக்கூடாது என்று நம் இருதயத்தில் தீர்மானித்து ஒருவர் நம்மிடம் பேச வரும் பொழுது ஆவியானவரை நாம் துணைக்க அழைக்க வேண்டும். ஆவியானவரை, அவர்களுடன் நான் பேசப் போகின்றேன், உம்மை துக்கப்படுத்துகின்ற எந்த காரியத்தையும் நான் அவர்களிடம் பேசக்கூடாது, அவர்கள் பேசுவதற்கு பதிலும் கூறக்கூடாது என்று நாம் ஜெபித்து அவர்களுடன் பேசும் பொழுது, அவர்களுடன் உறவாடும் பொழுது நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறோம். பிரியமானவர்களை, ஆவியானவரின் துணை இதற்கு மிகவும் அவசியம். அப்படி நாம் பரிசுத்தமாக வாழும் பொழுது நாம் நீதிமான் என்று அழைக்கப்படுவோம். நம்முடைய வீட்டில் இரட்சிப்பின் கம்பீர சத்தமும் மகிழ்ச்சியும் உண்டு என்று கர்த்தர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இன்றிலிருந்து பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொண்டு பிறரிடம் பேசும் போனாலும் சரிதான், வெளியே எங்கு சென்றாலும் சரிதான், நாம் வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் என்றாலும் சரிதான், ஆவியானவரின் துணையோடு பிறருடன் பேசும் பொழுது, உறவாடும் பொழுது அவர் நம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள செய்து நம்மை நீதிமானாக வாழ அவர் கிருபை செய்வார். அப்பொழுது நம்முடைய கூடாரங்கள் என்றும் இரட்சிப்பின் கம்பீர சத்தத்துடன் மகிழ்ச்சியுடனும் வெற்றியின் ஆரவாரத்துடனும் கர்த்தருக்கு சாட்சியாக என்றும் வாழலாம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நாங்கள் தூய ஆவியானவருடைய துணை கொண்டு வாழும் பொழுது, அவரை எங்கள் முன் நிறுத்தி நாங்கள் நடக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் தான் நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். அப்பொழுது நாங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டு எங்கள் வீட்டிலும் எங்களுடைய சந்ததியிலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காணப்படும் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்றிலிருந்து பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டுதான் வாழ்வோம், பேசுவோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் உறுதி அளிக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீதிமானாக மாற்றுங்க. அதன் மூலம் எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் என்றும் இரட்சிப்பின் மகிழ்ச்சியின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க. மீன்பதி இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.